கேரளாவில் உள்ள ஒரு சிறிய மசூதியின் பின்புறம் இரவில் யாரும் போவதில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 2 மணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற குரல் ஒலிக்கிறது. ஆனால் யாரும் இல்லை. ஒரு செக்யூரிட்டி கார்டு அது யார் என்று தேடும்போது அவன்தானே மறுநாள் காணாமல் போகிறான். வீட்டின் மேல் காற்று. ராமநாதபுரத்தில் ஒரு குடும்பம் இரவில் தங்கள் கூரையில் யாரோ நடப்பது போல் ஒலி கேட்கிறது. ஒரு நாள் அவர்கள் கேமரா வைத்து பார்க்கிறார்கள். மனித வடிவிலான நிழல் காற்றில் மிதந்து வருகிறது. அடுத்த நாள் வீட்டில் உள்ள சிறுவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் வெறும் வானத்தை நோக்கி பார்க்கத் தொடங்குகிறான். மலையிலுள்ள பள்ளிவாசல். ஒரு பஸ்ஸு டிரைவர் இரவில் மலைப்பாதையில் செல்கையில் விளக்கு இல்லாத பள்ளிவாசல் அருகே ஒரு முதியவரை பார்க்கிறார். அவர், "தயவு செய்து இங்கேயே நிறுத்தாதே, ஜின் பிரார்த்தனை நேரம் இருக்கு" என்று சொல்கிறார். ஆனால் திரும்பி பார்த்தபோது அந்த முதியவர் காணாமல் போய்விட்டார். ஐனாஜின். ஒரு பெண் தன் வீட்டின் ஐனாவில் சில நேரங்களில் யாரோ மூச்சு விட்டது போல பனி படர்வதை கவனிக்கிறாள். ஓர் இரவு அவள், "யார் நீ?" என்று கேட்டபோது ஐனாவில் ஒரு ஆண்முகம் தெளிவாக தோன்றுகிறது. மறுநாள் அந்த வீட்டின் எலக்ட்ரிசிட்டி போர்டு மீட்டர் சுவற்றில் கருப்பு கைரேகைகள் தோன்றுகிறது. சிறுவனின் விளையாட்டு நண்பன். ஒரு சிறுவன் தன் பெற்றோரிடம், "என் நண்பன் ஜின் என்கிட்ட பேசுறான்" என்று சொல்கிறான். பெற்றோர் அதை கற்பனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் சிசிடி ஃபுட்ஜில் அந்த சிறுவன் தானாக விளையாடவில்லை. யாரோ ஒருவரின் நிழல் அவனோடு விளையாடுகிறது. தூங்கும் போது வந்தவர். ஒரு கல்லூரி மாணவி ஹாஸ்டல்ல. இரவில் தூங்கும்போது அவளுடைய காது அருகே யாரோ மூச்சு விடுவது போல உணர்கிறாள். அவள் கண் திறக்கும்போது எல்லா மாணவிகளும் ஆழ்ந்த உறக்கத்தில். அவள் ஜெபம் சொல்ல முயற்சிக்கையில் ஒலி நின்று விடுகிறது. மறுநாள் அவள் முகத்தில் நகங்கள் தடம். ஜின் பிடித்த கல்லூரி. ஒரு பழைய கல்லூரியின் கெமிஸ்ட்ரி லேபில் மாலை 6 மணிக்குப் பிறகு யாரும் போவதில்லை. ஒரு மாணவன் அங்கே எக்ஸ்பிரிமெண்ட் செய்யும்போது டெஸ்ட் டியூப் உடைந்த சத்தத்துடன் காற்று குளிர்கிறது. அவன் பிஸ்மில்லாஹ் என்று சொல்ல முயற்சிக்கையில் கிளாஸ் ஸ்பீக்கர் தானாக வெடிக்கிறது. 3 மணிக்கே திறக்கும் கதவு. ஒரு முஸ்லிம் குடும்பம் தங்கள் வீட்டில் 3 மணிக்கு ஒரு அறை தானாக திறப்பதை கவனிக்கிறார்கள். அவர்கள் மௌலவியை அழைக்கிறார்கள். அவர் குர்ஆன் ஓதத் தொடங்கும்போது கதவு தானாக மூடுகிறது. ஆனால் அதன் பின்னால் இருந்த சுவரில் ஒருவன் பெயர் எழுதப்பட்டுள்ளது. "ஐ அம் ஹியர்."